அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இஸ்வா ஸ்கூல்ல ரெட் டே தீம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எக் 65 எப்படி பண்ணணும்னு பாத்துருவோமா? பவுல்ல நான் ஒரு 8 முட்டையை எடுத்து உடைச்சு ஊத்திக்கிட்டேன். இதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டுல நல்ல எண்ணெயை தடவி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையை அதுல ஊத்திக்கணும். எதுக்கு என்ன தடவுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்து எடுக்கும் போது ஈஸியா ஒட்டாம வந்துரும் பாத்திரத்துல. இப்ப ஒரு பேன் எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி, இப்படி ஸ்டாண்ட் இருந்தா அதுக்கு மேல இந்த தட்டை வச்சு வேக வைக்கலாம். இல்ல நீங்க இட்லி சட்டியில இல்ல வேற எந்த பாத்திரத்துலனாலும் நீங்க இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். வெந்திருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு கத்தியை எடுத்து இப்படி குத்தி பாத்தீங்கன்னா ஒட்டாம இருக்கும். வெந்துருச்சு, எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இப்ப எக் 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனதுக்கு அப்புறமா அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு அப்படியே கவுத்தி விட்டு 2 டேப் பண்ணோம்னா முட்டை அழகா வந்துரும். நல்லா ஸ்கொயரா வந்திருக்கு, சூப்பரா. மிக்ஸ் பண்ண இந்த மசாலால நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன, ஒரு கடாயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சிக்கன் இல்லாம சிக்கன் 65 ரெடி. 65 மாதிரியே அப்படியே இருந்துச்சு. கலர் தான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அரிசி மாவு போட்டனால நம்ம போட்ட சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாவும் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரா வந்துருந்துச்சு. சும்மாலாம் சொல்லல, நீங்களே பாருங்க. என்னது இது? சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னது? சும்மா சாப்பிட்டாலும் நல்லா இருந்துச்சு. இப்படி சாஸ் ஊத்தி சாப்பிட்டா இன்னும் வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. நம்ம டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க வீட்ல யாரு சமைப்பாங்களோ அவங்களுக்கு இதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.